இந்த வீடியோல ரஸ் ஹிந்தி கிராமர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரஸ் பே படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். रस की परिभाषा अंग प्रकार स्थायी भाव. परिभाषा வரையறை, अंगना पाठ, प्रकारना विधम, स्थायी भावना அதோட அடிப்படை பண்பு. काव्य में पढ़ने या सुनने से जिस आनंद की अनुभूति होते हैं. காவியத்தை படிக்கும்போது கேட்கும்போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதம், அதாவது ஃபீலிங்ஸ் தோன்றுதோ அதை தான் வந்து நம்ம ரஸ்ன்னு சொல்கிறோம். அற்புதி होती है उसे रस कहते हैं. रस के अंग எத்தனை விதம் இருக்குன்னு பாருங்கள், 4 விதம். ஸ்தாயி பாவனா நம்மளுக்கு உள்ள உணர்வு, விபாவனா நம்மளோட உணர்ச்சி, அனுபவம்னா அனுபவம், சஞ்சாரி பாவனா வெளிப்படுற உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரஸோட டைப்ஸ் பாருங்கள். ஷிங்கார் ரஸ், ஷிங்கார்னா ஒப்பனை, ஹாஸ்ய ரஸ்னா சிரிப்பு நகைச்சுவை, கருணானா கருணையை, ரவுத்ரனா பழி வாங்கிறது கோபம், வீர ரஸ், பயானக்னா பயம். நெக்ஸ்ட் ஒன்று விபாத்ஸ் அதாவது வெறுப்பு, அத்புதம்னா ஒரு வியந்து போகிறது, சாந்தனா சாந்த், வாத்சல்யா அப்படின்னா கேர் பண்ணுறது. இதுதான் ரஸ் 10 டைப்ஸு. மௌக்கிக்கில் இந்த கொஷின் கேட்பாங்க, அதாவது பேப்பர் 4ல் வைவா வரும் இல்லையா அதில். நெக்ஸ்ட்டு ஸ்தாயி பாவ் அதோட அடிப்படை உணர்வு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொன்னோம், ஷிங்கார் அதோட அடிப்படை உணர்வு ரத்தி. அடுத்த செகண்ட் ஒன்றுக்கு ஆசு, ஷோகு, குரோது, உற்சாக, பய, ஜுகாசா, விஷ்மை, நிர்வேத், வாத்சல்ய. இதெல்லாம் வந்து அதோட அடிப்படை குணம். இதை வந்து ஒரு டேப்லர் கலம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்தாயி பாவ் ரசம் வந்து ஸ்தாயி பாவ், விபாவ், அனுபாவ், சஞ்சாரி பாவ்னு பிரிக்கலாம். விபாவை எப்படி பிரிக்கலாம்னா ஆலபன் பாவ், உத்தீபன் பாவ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். விபாவ் அப்படின்றது விபாவு 2 டைப்ஸ் இருக்குது, ஆலபன் பாவ், உத்தீபன் பாவ். ஆலபன் பாவ்ன்றது ஹீரோயினியை குறிக்கும், அதாவது கேரக்டர் பாத்திரம், எந்த பாத்திரத்தின் அடிப்படையில் அந்த உணர்ச்சி தோன்றுதோ அதுதான் வந்து ஆலபன் பாவ். உத்தீபன் பாவ்னா அந்த சூழ்நிலைன்னு சொல்லலாம், காட்சி. இப்போ ஒரு ஈவினிங் டைமில் ஒரு லவ்வர்ஸ் பார்த்துக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அன்பு அதிகமாகும். ஏன்னா வந்து அது சூழ்நிலை, இப்போ தனிமை அப்படின்னு சூழ்நிலை, இருட்டு, இதெல்லாம் வந்து ஒரு அன்பை வந்து அதிகரித்தோம். இப்போ இதை கோபமாக இருக்கும்போது ஒரு எதிரியை பார்க்கும்போது அவன் கையில் ஒரு ஆயுதமோடு இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை அது கரெக்டாக இருந்ததுன்னா அதை சூழ்நிலையை தூண்டி விடுறது தான் உத்தீபன் பாவ். ஆலபன் பாவையும் உத்தீபனும் புரியுது. ஆலபனையும் 2 டைம்ஸாக பிரிக்கலாம், ஆශ්‍රய, விஷய. ஆශ්‍රயனா யார் மேலே காதல் வருதோ, இப்போ ஒருத்தங்க மேலே காதல் வருது அப்படின்னா அவங்க யார் மேலே வருதோ அது விஷய. யாருக்கு வருதோ அதுதான் ஆශ්‍රய. இப்போ ராமு சீதா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராம் ஆශ්‍රய, விஷயம் வந்து சீதா. யாருக்கு காதல் வருதோ, யாருக்கு அந்த உணர்வு வருதோ, காதலோ கோவமோ பயமோ என்ன உணர்வு வருதோ அவங்க தான் ஆශ්‍රய. விஷயனா யார் மேலே வருதோ அவங்க தான் விஷய. நெக்ஸ்ட்டு உத்தீபன் வந்து எப்படின்னா அதை கூட 4ஆக பிரிக்கலாம். அவங்கள சேஷ்டாயம்னா லவ் பண்ணும்போது சேஷ்டாயம்லாம் தெரியும் இல்லையா, நம்ம சீண்டல்கள்லாம் இருக்குல்ல, அது அலங்காரம், இது மாதிரி எந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்களோ அதான் உத்தீபனில் வரும். சூழ்நிலை, காட்சி, அவங்கள தூண்டி விடுறதுக்கான ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே உத்தீபனில் வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அனுபவ் பாருங்கள், 4 டைப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு காய்க்கு சாத்விக் மட்டும் தெரிஞ்சால் போதும். காய்க்குனா அப்படின்றது ஒருத்தங்க ஒரு உணர்ச்சியை தூண்டும்போது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாமல் வெளிப்படுறது தான் காய்க்கு அந்த உணர்ச்சி. சாத்விக்னா கட்டுப்படுத்த முடியும். இப்போ ஒருத்தங்க மேலே கோவம் வருது அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து மூஞ்சி வந்து ரெட் ஆகும், அப்புறம் கண் வந்து சிவக்கும், இல்லைன்னா வந்து பல்ல கடிப்போம். ஏதாவது ஒன்று நம்மளால் அடக்க முடியாத ஃபீலிங்காக வந்து நம்மளை மீறி நடக்கும். அதுதான் வந்து காய்க்கு. சாத்விக்ன்றது ஒருத்தங்களை அடிக்கணும்னு நம்ம தோணுச்சு அப்படின்னா, ஆனால் அடிக்க முடியாது, அவங்க பெரியவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க வந்து அடிக்கக்கூடாது, தப்பு, ஆனால் அடிக்கிறது. அது மாதிரி நம்ம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அதுதான் சாத்விக்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அனுபவில் நம்மளுக்கு என்னென்ன வரும், ரொமான்ஸ்னால் சிலிர்க்கும், ஒரு விஷயத்தெல்லாம் கேட்கும்போது சிலிர்க்கும், கோவப்படுவோம், இந்த மாதிரி வெளிப்படையான உணர்வு தோன்றும் இல்லையா, அதுதான் வந்து அனுபவ். சிலிர்க்கிறது, மயக்கப்போட்டி விடுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது வந்து அது அனுபவில் வந்துடும். நெக்ஸ்ட்டு சஞ்சாரி பாவ். சஞ்சார்னா வெளிப்படையான உணர்வு. இந்த 33 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து சஞ்சாரி பாவில் வரும். இது மட்டும்தான் வரும். நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்டான ரஸை மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி இதை வீடியோவை பார்த்த பிறகு அதை படிங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இது இல்லாமல் பரதமுனின்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து ரஸை பற்றி சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். மொத்தமே அவுட்லைன் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் படிக்கும் போது புரியும். ஆனால் வந்து நிறைய ரஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு ரஸை படித்தாலே எல்லா ரஸையும் நீங்களே எழுதிட முடியும்.
ரஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.